Hi friends, welcome to my channel Honey Talks. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ரீசெண்டா தான் வேலண்டைன்ஸ் டே போச்சு. ஸோ நான் என்னோட ஹஸ்பண்டை ஹோம்மேட் கேக் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணேன். ஸோ நான் எப்படி அந்த கேக் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோன்றதையும் ஒரு சின்ன கிளிப்பிங்கில் போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. கேக்கை மறைச்சி பெட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். பார்த்துட்டு ஒரே சிரிப்பு. ஐ திங்க் சர்ப்ரைஸ் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். ஹோம்மேட் கேக். ஆமாம், நான் தான் பண்ணேன். ப்ராமிஸா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஈஸியா செஞ்சா நான் தான் செஞ்சேன். ஒரு வீடியோ எடுத்துருங்க. அப்புறம் பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து 3 பேர் சேர்ந்து கேக் கட் பண்ணோம். இப்படி தான் எங்கள் வேலண்டைன்ஸ் டே ஸ்டார்ட் ஆச்சு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தீச்சு குட்டி. தீச்சு ஜாலி சூப்பர். இப்போ கேக் கட் பண்ணுறோம், அதை பாருங்கள். கட் ஆகுறதே எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது. அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நான் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி ப்ரௌனி மாதிரி செம்மையாக இருந்துச்சு. டீஷோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்போ எனக்கு கேக் கொடுப்பீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் டீஷு இதுக்காக நாங்கள் எழுப்பலை. அவங்க நார்மலாகவே 12:30 மேலே தான் தூங்குவாங்க. ஸோ அது எங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் 3 பேரும் சேர்ந்து சூப்பராக வேலண்டைன்ஸ் டே ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் எப்படி வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லணும், நான் இவ்வளோ சூப்பராக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதனால் நான் அவ்வளோவா சரியாக கிளிப்பிங்ஸ் எடுக்கல. ஸோ இருக்கிற கிளிப்பிங்ஸ் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓரியோ பிஸ்கெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாதியாக உடச்சி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பவுடர் மாதிரி வரணும் இது நல்லா. ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ அது மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக நல்லா கரையும் இது. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் மில்க் இருந்தால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி கட்டி கட்டியாக வராத மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வர மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு நம்மளுக்கு. குட்டி இட்லி குண்டால் நான் இந்த மாதிரி நெய் தடவி வைக்கிறேன், அப்போ தான் ஒட்டாமல் வரத்துக்கு. அந்த பேஸ்ட் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இது பேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரத்துக்காக நெய் தடவுறோம். இப்போ நான் தடவி வச்சுருக்கிற நெய் மேலே மைதா மாவை தூவி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது எதுக்குன்னா நம்மளுக்கு கேக் நல்லா ஒட்டாமல் வரத்துக்கு. உங்கள் வீட்டில் பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே நெய் தடவி கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்பயும் நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரும். பட் நிறைய பேர் வீட்டில் அது இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி சிம்பிளாக மைதா மாவை வச்சு யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி இட்லி குண்டா இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மல் அலுமினியம் பாத்திரம் கூட யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணலாம். நம்ம நெய்யும் மைதாவும் தடவி வச்சுருக்கிற இட்லி குண்டாலாம் இந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ பபுள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தை நல்லா தட்டி விடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த இட்லி குண்டால தான் கேக் பேக் பண்ண போகிறோம். இது வந்து பெரிய இட்லி குண்டா. இதுக்குள்ளே இந்த மாதிரி குட்டியான பாத்திரத்தை வைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம அந்த சின்ன இட்லி குண்டாவை வைக்க போகிறோம். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா இந்த பாத்திரத்துக்கு பதிலாக நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கேக் பேஸ்ட் செஞ்சு வச்சுருக்கிற இட்லி குண்டாவை அந்த பாத்திரத்தில் வச்சுட்டேன்.
வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு 30 to 40 minutes குக் பண்ணுங்கள். ஃப்ளேம் வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் நல்லா வெந்துடுச்சு. கேக் வெந்துடுச்சான்னு பார்க்கறதுக்கு டூத் பிக் இல்லைனா ஃபோக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள். வெளில எடுக்கும்போது மாவு நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும் ஸ்பூனில். இந்த கேக்கை எடுக்கிறதுக்கு நைஃப் வச்சு கார்னர் ஃபுல்லாக ரவுண்டாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நான் பிளேட் மேலே பட்டர் பேப்பர் வச்சு நெய் தடவி இருக்கேன் அது மேலே. ஸோ அந்த பிளேட்டை இட்லி குண்டா மேலே வச்சு அப்படியே திருப்பினேன். அழகாக கேக் வந்து விழுந்துடுச்சு. அதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வெந்துடுச்சு. அடியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம பிளேட்டை வச்சு திருப்பும்போது அழகாக அப்படியே விழுந்துடுச்சு. இப்போ நான் கேக் மேலே ஓரியோ பிஸ்கெட்டை உடச்சி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கேஷ்யூ நட், பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் கூட நீங்கள் வந்து மேலே தூவி விட்டுக்கோங்க. இந்த கேக் மேலே டைரி மில்க்கை நல்லா மெல்ட் பண்ணி அது மேலே ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் இருந்தாலும் அதை எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஊற்றினதுக்கு மேலே எங்களோட ஸ்டார்டிங் லெட்டர் H and Iன்றதை வச்சு நான் கேஷ்யூ நட்டில் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். நம்மளுக்கு இப்போ சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வெளியில் வாங்கினோன்னா 300 to 500 ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இப்போ இது நம்மளே வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, லெட்ஸ் மீட் இன் another வீடியோ. பாய்.